அஜித்னா கசக்குது, சூர்யானா இனிக்குதா? என்ன உலகம்டா இது? "வளர்த்த மார்புல பாயும்" அப்படின்னு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அது சினிமா துறைய சேர்ந்தவங்களுக்கு தான் சரியா பொருந்தும். என்னதான் முகத்துக்கு முன்னால நல்லா பழகுனாலும், அவங்களோட சொந்த விஷயம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, நேக்கா கண்டுக்குவாங்க. அப்படிதான் நல்லா பழகுன ஒருத்தரால அஜித் குமாருக்கு கசப்பான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. நடிகர் அஜித் குமார பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு அமைதியா இருக்காரோ, அத விட பல மடங்கு ஒருத்தர நம்பிட்டாரு அப்படின்னா, அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவரு. இயக்குனர் வினோத் மேல இருந்த அதீத நம்பிக்கையால தொடர்ந்து அவர் கூட 3 படங்கள் பண்ணது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அப்படிதான் ஒரு ரொம்ப பெரிய பிரபலத்தையும் அவரு அதிகமா நம்பினாரு. பாலிவுட்ல ரொம்பவே பிரபலமான தயாரிப்பாளரா இருக்கிறவர் தான் போனி கபூர். இவர தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட கணவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயம் இல்லாத போனி கபூரா தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வந்தது நடிகர் அஜித் குமார் தான். ஸ்ரீதேவி உயிரோட இருக்கிறப்போ அஜித் கூட பணியாற்ற விரும்பினாரு அப்படின்னு பல மேடைகள்ல போனி கபூர் சொன்னது எல்லாருக்குமே நினைவிருக்கும். இதனாலதான் நடிகர் அஜித் குமார் தொடர்ந்து தயாரிப்பாளர் போனி கபூர் கூட இணைஞ்சு 1க்கு 2 படங்கள்ல பணியாற்றி இருக்காரு. அதே சமயத்துல ஸ்ரீதேவி அப்புறம் போனி கபூர் தம்பதிகளோட மூத்த பொண்ணு ஜான்வி கபூர தமிழ் சினிமாவுல அறிமுகப்படுத்தவும் விரும்பினாரு. அஜித்துக்கு ஜோடியா ஜான்விய நடிக்க வைக்க நிறைய பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. ஆனா நடிகர் அஜித் குமார் ஜான்விய விட அதிக வயசு வித்தியாசம் இருக்கிறவரு. அவர் கூட இணைஞ்சு நடிச்சா அடுத்தடுத்த இளம் ஹீரோக்களோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜான்விக்கு கிடைக்காது அப்படின்னு போனி கபூர் கணிச்சிருக்கிறாரு. இதனால அஜித் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்ப அவரு மறுத்துட்டாரு. அதுக்கப்புறமா நடிகர் தனுஷ் ஜான்வி கூட நடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த திட்டத்துக்கும் போனி கபூர் ஒத்துக்கல. இப்போ நடிகர் சூர்யா பாலிவுட்ல கர்ணன் அப்படிங்கிற படத்துல நடிக்க இருக்கிறாரு. சூர்யாவுக்கு ஜோடியா ஜான்வி கபூர் ஒப்பந்தமாயிருக்கிறது அதிகாரப்பூர்வ தகவலா வெளியாயிருக்கு. தனக்கு தமிழ் சினிமாவுல வாழ்க்கை கொடுத்த அஜித் கூட தன்னோட மகளை நடிக்க வைக்க விருப்பம் இல்லாத போனி கபூர் இப்ப சூர்யா கூட ஜோடி சேர்ந்தா ஜான்விக்கு மார்க்கெட் உச்சத்துல போயிடும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறது அவரோட சுயநலத்தை தான் காட்டுது. நடிகர் சூர்யா இப்போ கங்குவா படத்தோட ஷூட்டிங்க நிறைவு பண்ணியிருக்காரு. படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவு செய்யப்பட்டு, இப்போ போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த படத்த தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கத்துல சூர்யா இணைய இருக்கக்கூடிய படம் தான் சூர்யா 43. இந்த படத்துக்கு இப்போ புறநானூறு அப்படின்னும் தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த தலைப்பு தற்காலிகமானது தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டைட்டில் மாத்தப்படலாம் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. அடுத்தடுத்து சிறப்பான கதைகள தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வரக்கூடிய சூர்யா பாலிவுட் படத்துலயும் கமிட் ஆயிருக்காரு. ராகேஷ், ஓம் பிரகாஷ் இயக்கத்துல தான் சூர்யா பாலிவுட் படத்துல நேரடியா களமிறங்க இருக்காரு. ரொம்பவே அதிகமான பட்ஜெட்ல 2 பாகங்களா உருவாக இருக்கக்கூடிய இந்த படம் பான் இண்டியா படமா உருவாக இருக்கு. மகாபாரத கால கதைக்களத்த மையமா வச்சு உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துல கர்ணன் கேரக்டர்ல நடிகர் சூர்யா நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் நிறைவடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்துல தான் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா ஜான்வி கபூர் ஜோடி சேர இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு.